நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல் ட்ரோன் ஒன்னு கூட இந்தியாக்குள்ள விழுகல. யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன். நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள 9 இடத்தை அடிக்கிறோம் மே 7ஆம் தேதி காலையில. அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றேன், இங்க பாருப்பா, அது இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல, தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, பேசாம போயிருக்கு. அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க, மறுபடியும் 2வது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம். இப்போ நாங்க சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பேசாம ஓடி போயிரு. 3வது நாள் சிவிலியன் அடிக்கிறாங்க, நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம், 3 ஏர் பேஸ். 4th ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா 4வது ஆப்ஷன். வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல. அவங்க எனர்ஜி கிரிட், அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க, இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னாங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது, டாக்ஸ் கட்டுறீங்க. 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 20 மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஈரோட்டுல $1 பில்லியன் வேணும். ஈரோட்டுல அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணிலிருந்து பிறக்கும். அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும்.